வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. மைத்திலி. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழக தேர்தல் ஏற்பாடு குறித்து ஆணையர்கள் குழு இன்று ஆலோசனை. மாவட்ட ஆட்சியர்கள் உள்பட உயர் அலுவலர்கள் பங்கேற்பு. திமுக உடனான கூட்டணியில் உடன்பாடு. காங்கிரஸ் போட்டியிடும் 41 தொகுதிகள் வெளியீடு. வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்வதை தடுக்கவில்லை. தேர்தல் ஆணையம் மீது வைகோ குற்றச்சாட்டு. இன்று தொடங்குகிறது IPL போட்டிகள். மும்பையில் பிரம்மாண்ட ஏற்பாடு. தமிழக பேரவைத் தேர்தல் தொடர்பாக மாவட்ட தேர்தல் அலுவலர்கள், காவல்துறை கண்காணிப்பாளர்கள், தலைமை செயலர் ஆகியோருடன் தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜெய்தி தலைமையிலான ஆணையர்கள் குழு இன்று ஆலோசனை நடத்தவுள்ளது. புதுச்சேரியில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் நேற்று மாலை சென்னை வந்த தேர்தல் ஆணையர்கள் குழுவினர் தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானியுடன் ஆலோசனை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் தேர்தல் ஆணையர்கள் குழுவினர் ஆலோசனை மேற்கொண்டனர். அப்போது வாக்களிக்க பணம் விநியோகிப்பதை தடுக்க வேண்டும் என்றும், தேர்தல் நியாயமான முறையில் நடைபெறும் வகையில் முழுமையாக பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எனவும் அனைத்து கட்சியினரும் வலியுறுத்தினர். ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படும் அதிகாரிகளை முழுமையாக மாற்ற வேண்டும் என்றும் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் கூறியுள்ளனர். இந்த பண பரிவர்த்தனையை தடை செய்ய வேண்டும் என்றால் மத்திய காவல்துறை வந்தால்தான் அதை தடுக்க முடியும். மாநில காவல்துறை இங்கே உள்ள அதிகாரிகளின் கட்டுப்பாட்டிலே இருக்கிற துறை. அதுவும் ஓய்வு பெற்ற டிஜிபிக்கள் நிர்வகிக்கிற ஒரு துறையாக மாறியிருக்கிற காரணத்தினாலே இது ஆளுங்கட்சிக்கு ஆதரவான துறையாக இயங்குகிறது என்பதை சொன்னோம். தேர்தல் நெருங்க நெருங்க பதஷ்டங்கள் அதிகமாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எங்கெல்லாம் பதஷ்டம் என்று அரசு அறிவிக்கிறதோ, தேர்தல் கமிஷன் ஏற்றுக்கொள்கிறதோ, அந்த இடங்களில் முழுவதும் மத்திய பாதுகாப்பு படை வர வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். குறிப்பாக சூப்பரண்ட் ஆஃப் போலீஸோ, மாவட்ட போலீஸ் அதிகாரியோ, கலெக்டர்களோ ஒரு நடுநிலையாளர்களாக இருந்தால்தான் தேர்தல் நடத்த முடியும். சில பார்கள் உரிமம் காலாவதியான பார்கள் தேர்தல் நடைமுறைகளை தடுக்கிற சட்டவிரோத பேர்வழிகள் கூடுவதும் சந்திப்பதும், வாக்காளர்களுக்கு மது சப்ளை செய்வதற்கான திட்டமிடுவதுமான காரியங்கள் நடைபெறுவதாக எங்களுக்கு கிடைத்த தகவல்களை தேர்தல் ஆணையத்தோடு பகிர்ந்து கொண்டோம், பதிவும் செய்திருக்கிறோம். அது குறித்து ஆணையத்தோடு தமிழ்நாடு தேர்தல் அலுவலரோடு விவாதிப்பதாக தேர்தல் ஆணையம் எங்களுக்கு உறுதியளித்திருக்கிறது. இதனிடையே இன்று தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜெய்தி தலைமையிலான ஆணையர்கள் குழு தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து தமிழக அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தவுள்ளது. ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் மாவட்ட தேர்தல் அலுவலர்கள், காவல்துறை கண்காணிப்பாளர்கள், காவல்துறை தலைமை இயக்குநர், தலைமை செயலர் ஆகியோர் பங்கேற்கின்றனர். இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்திக்கும் தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜெய்தி பேரவைத் தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக விவரிக்க உள்ளார். 3 நாள் ஆய்வை முடித்துக்கொண்டு இன்றிரவு தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் ஆணையர்கள் தில்லி திரும்ப உள்ளனர். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள 41 தொகுதிகளின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுகவுடன் இணைந்து காங்கிரஸ் போட்டியிடுகிறது. அண்மையில் சென்னை வந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் திமுக தலைவர் மு கருணாநிதியை சந்தித்தார். இதில் ஏற்பட்ட உடன்பாட்டின்படி காங்கிரஸ் கட்சிக்கு 41 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. இதனையடுத்து திமுக தலைவர் கருணாநிதியை அவருடைய இல்லத்தில் தமிழக காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் நேற்று சந்தித்து தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சு நடத்தினார். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. திருத்தணி, அம்பத்தூர், ராயபுரம், மயிலாப்பூர், ஸ்ரீபெரும்புத்தூர் தனி, மதுரவாயல், ஆற்காடு, ஓசூர், கலசப்பாக்கம், செய்யாறு, ஆத்தூர், சங்ககிரி, நாமக்கல், கோபிச்செட்டிப்பாளையம், உதகமண்டலம், காங்கேயம், தாராபுரம், சூலூர், கோவை தெற்கு, வேடசந்தூர், கரூர், திருச்சி கிழக்கு, முசிறி, ஜெயங்கொண்டம், காட்டுமன்னார் கோவில் தனி, வேதாரண்யம், நன்னிலம், பாபநாசம், பட்டுக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி, மதுரை வடக்கு, திருமங்கலம், சிவகாசி, முதுகுளத்தூர், ஸ்ரீவைகுண்டம், தென்காசி, நாங்குநெரி, குளச்சல், விளவங்கோடு, கிள்ளியூர்,
இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரசிற்குமான தொகுதி பங்கீடு மிக நல்ல முறையில் சுமூகமான முறையில் முடிந்தது. எங்களுக்கு ஒதுக்கிய 41 தொகுதிகள் என்னென்ன என்பதை பற்றி நாங்கள் விவாதித்து ஒரு முடிவெடுத்து இன்றைக்கு நாங்கள் அந்த 41 தொகுதிகளையும் அறிவித்திருக்கின்றோம். எங்களை பொறுத்தவரையில் மீண்டும் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழகத்தில் முதலமைச்சராக வருவதற்கு நாங்கள் கண்டிப்பாக முழுமையாக பாடுபடுவோம் என்பதை மட்டும் நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணியில் போட்டியிட உள்ள இந்திய ஜனநாயக கட்சிக்கு கத்தரிக்கோல் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் அறிவித்துள்ளார். சென்னை அசோக் நகரில் உள்ள இந்திய ஜனநாயக கட்சி தலைமையகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் பற்றிய ஆலோசனைக் கூட்டம் டாக்டர் பாரிவேந்தர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர், தமிழகத்தில் தற்போதுள்ள அரசியல் சூழ்நிலையில் கூட்டணி அமைத்து போட்டியிடுவதுதான் சரியாக இருக்கும் என முடிவெடுத்து பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இந்திய ஜனநாயக கட்சி போட்டியிடுவதாக அவர் தெரிவித்தார். கட்சியின் தலைமையகத்தில் இருந்து யார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டாலும் கட்சி தொண்டர்கள் தங்களையே வேட்பாளராக அறிவித்ததாக கருதி தேர்தல் பணியாற்ற வேண்டும் எனவும், திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பிற கட்சி வராதா என மக்கள் ஏங்குவதாகவும், இந்த அதிருப்தியை பயன்படுத்தி கடுமையாக உழைத்தால் தேர்தலில் வெற்றி பெற முடியும் எனவும் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்தார். ஒரு தேர்தலுக்கு அடிப்படை சின்னம் நாம் இப்பொழுது கத்தரிக்கோலை சின்னமாக வைத்திருக்கிறோம். இந்த கத்தரிக்கோல் என்பது எல்லாத்துக்கும் பரிச்சயப்பட்ட ஒரு பொருள். நம்முடைய தேர்தல் முறை என்பது மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். தமிழ்நாடுடைய மக்கள் மனநிலை இப்பொழுது எப்படி இருக்கிறது என்றால், எப்படியாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாதா, அது யார் மூலம் வந்தாலும் சரிதான் என்கிற நிலை இருந்து கொண்டிருக்கிறது. திராவிட கட்சிகளை நாம் அப்புறப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் மக்களுக்கு அவர் அதிருப்தியும் இருக்கிறது. அந்த அதிருப்தியை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் மிக எளிதாக வெற்றி பெறுகிற வாய்ப்பை பெறலாம். ஆக உங்களிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் உடல் உழைப்பு தான். அந்த உடல் உழைப்பு நீங்கள் சரியாக இந்த 40 நாட்கள் செய்தால் உறுதியாக சொல்லுகிறேன், உங்களில் பல பேர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. திமுக உடனான தொகுதி உடன்பாட்டில் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது குறித்த பேச்சுவார்த்தை திருப்திகரமாக அமைந்ததாக மனித மக்கள் கட்சி தலைவர் ஜவஹர்லா குறிப்பிட்டுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் உள்பட தொகுதி உடன்பாட்டு குழுவினருடன் பேச்சுவார்த்தை நடத்திய ஜவஹர்லா செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது திமுக கூட்டணியில் 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் போட்டியிடும் தொகுதிகளை திமுக தலைவர் கருணாநிதி இன்று அறிவிப்பார் என அவர் தெரிவித்தார். மனிதநேய மக்கள் கட்சிக்கு வெற்றி கூட்டணியான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் 5 தொகுதிகள் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அது குறித்து மிக வெற்றிகரமாக பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் என்னென்ன தொகுதி என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள். திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் செய்தியாளர்களுடன் பேசும்போது, மனிதநேய மக்கள் கட்சியுடனான தொகுதி உடன்பாடு திருப்திகரமாக முடிவடைந்துள்ள நிலையில் எஸ்டிபிஐ கட்சியுடனான பேச்சுவார்த்தை தொடரும் என குறிப்பிட்டார். மனிதநேய மக்கள் கட்சியோடு எந்தெந்த இடங்கள் குறித்து 2 குழுக்களும் கலந்து பேசியிருக்கிறோம். இறுதி முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்படும். எஸ்டிபிஐயை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். நாங்கள் சொன்ன இதுக்கு அவங்க உடன்படலை, இருந்தாலும் அதை கன்சிடர் பண்ண சொல்லியிருக்கிறோம். மேற்கொண்டு பேசுவதற்கான முயற்சியை நாங்கள் செய்வோம். தமிழகத்தில் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்வதை தடுக்க தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் மாமண்டூரில் நாளை மறுநாள் மக்கள் நல கூட்டணி சார்பில் மாநாடு நடைபெறவுள்ள திடலை வைகோ, மார்க்சிய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் ஜி. ராமகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் முத்தரசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், தேமுதிக இளைஞரணி தலைவர் சுதீஷ் ஆகியோர் பார்வையிட்டனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய வைகோ, சிறுதாவூர் பங்களாவில் வாக்காளர்களுக்கு வழங்க பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது குறித்த தனது கேள்விக்கு தேர்தல் ஆணையம் உரிய பதில் அளிக்கவில்லை என கூறினார். கோடிக்கணக்கான பணத்தை ஏற்கனவே கொண்டு போய் 2 கட்சிகளும் ஆங்காங்கு வைத்திருக்கிறார்கள். இந்த சிறுதாவூர் பங்களாவிலே
2 கண்டெய்னர்களும் 10 லாரிகளும் கொண்டு போனது பணம் தான் என்று என் குற்றச்சாட்டுக்கு வழக்கு போட்டார்களே தவிர கலெக்டர் எஸ்பியிடம் நாங்கள் அறிக்கை கேட்டோம், அங்கு ஒன்றும் இல்லை என்று பொத்தாம்பொதுவாக ராஜேஷ் லக்கானி சொன்னது இந்த தேர்தல் கமிஷனாலே இந்த பணப்பட்டுவாடாவை அவர்களால் தடுக்க முடியாது என்பதைத்தான் காட்டியிருக்கிறது. இந்தியாவுடனான அமைதி பேச்சுவார்த்தை தற்பொழுது ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் தூதர் அப்துல் பாசித் கூறியுள்ளார். வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் சமீபத்தில் பாகிஸ்தான் சென்றிருந்த போது இரு நாடுகளுக்கிடையே அமைதி பேச்சுவார்த்தை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். பிரதமர் மோடியின் திடீர் பாகிஸ்தான் பயணமும் இரு நாடுகள் இடையிலான உறவில் திருப்தத்தை ஏற்படுத்தியது. ஆனால் பதான்கோட் தாக்குதலில் இந்திய பாதுகாப்பு படையினர் 7 பேர் உயிரிழந்த சம்பவத்தால் நிலைமை மாறிவிட்டது. இதனையடுத்து ஜனவரி மாதம் 15ஆம் தேதி நடைபெறவிருந்த வெளியுறவுத்துறை செயலர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. பாகிஸ்தான் விசாரணைக்குழு இந்தியா வந்து சென்றது. ஆனால் இந்திய விசாரணைக்குழு பாகிஸ்தான் செல்ல அந்நாட்டு அரசு அனுமதிக்கவில்லை. இதுகுறித்து தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய பாகிஸ்தான் தூதர் அப்துல் பாசித் இதனை தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கையில் பாகிஸ்தான் மக்கள் உறுதியுடன் உள்ளதாக அவர் மேலும் கூறினார். As far as I know, there is no meeting scheduled between the two foreign secretaries yet. I think at present it is suspended. So let's see if we are able to commence the dialogue process. இந்தியாவுடனான அமைதி பேச்சுவார்த்தையை பாகிஸ்தான் நிறுத்தி வைத்துள்ளது பிரதமர் மோடிக்கு ஏற்பட்டுள்ள பின்னடைவாகும் என்று ஜம்மு காஷ்மீர் மாநில முன்னாள் முதல்வர் உமர் அப்துல்லா விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் ட்விட்டரில் செய்துள்ள பதிவில், இந்தியாவுடனான அமைதி பேச்சுவார்த்தை ரத்து செய்வதாக பாகிஸ்தான் அறிவித்துள்ளது வியப்பளித்ததாக கூறியுள்ளார். இதன் மூலம் பாகிஸ்தான் உடனான பிரதமர் மோடியின் அணுகுமுறை தவறானது என்பது நிரூபணமாகியுள்ளது. இது மோடிக்கு ஏற்பட்டுள்ள பெரிய பின்னடைவாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலர் டி ராஜா செய்தியாளர்களுடன் பேசியபோது, பாகிஸ்தான் உடனான தனது அணுகுமுறையில் மோடி தலைமையிலான மத்திய அரசு வெளிப்படைத்தன்மையை கடைபிடிக்கவில்லை என்று கூறினார். அந்த நாட்டுடன் நட்புறவு பாராட்டுவதில் இந்திய மக்களின் நம்பிக்கையையோ நாடாளுமன்றத்தின் நம்பிக்கையையோ மத்திய அரசு பெறவில்லை எனவும் டி ராஜா தெரிவித்தார். தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியிட்டுள்ள சுட்டுரை பதிவில், இந்தியாவுடனான அமைதி பேச்சுவார்த்தை குறித்த பாகிஸ்தான் தூதர் பாசித்தின் அறிவிப்பு இந்தியாவின் கன்னத்தில் விழுந்த அறையாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியின் தொடக்க விழா மும்பையில் இன்று மாலை நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 9வது IPL போட்டி நாளை முதல் மே மாதம் 29ஆம் தேதி வரை நடக்கிறது. IPL போட்டியின் தொடக்க விழா மும்பை ஒர்லியில் உள்ள நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆஃப் இந்தியா அரங்கில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறுகிறது. தொடக்க விழா மிகவும் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. இந்த விழாவில் அமெரிக்க பாப் பாடகர் கிறிஸ் பிரவுன் பங்கேற்று பாடுகிறார். பாலிவுட் பிரபலங்களான ரன்வீர் சிங், ஜாக்லின் பெர்னாண்டஸ், கத்ரினா கைஃப், யோயோ ஹனி சிங் ஆகியோரது நடன நிகழ்ச்சியும் இதில் இடம்பெறுகிறது. தொடக்க விழாவில் குஜராத் லைன்ஸ் அணியில் இடம்பெற்றுள்ள பிராவோ தனது சாம்பியன் பாடலுக்கு நடனம் ஆட உள்ளது குறிப்பிடத்தக்கது. நெல் கொள்முதல் நிலையங்களில் நேரடியாக பணம் வழங்க வேண்டும். அரியலூர் விவசாயிகள் கோரிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழக மக்கள் மீது உள்ள நம்பிக்கையில் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டியிடுவதாக அக்கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். உங்கள் ஊர் உங்கள் அன்புமணி என்ற தலைப்பில் மாநிலம் முழுவதும் மக்களை சந்தித்து வரும் அவர் வேலூர் மாவட்ட மக்களுடன் கலந்துரையாடினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி அமைத்தால் தமிழகத்தில் நீர் ஆதாரங்களை பெருக்க ஒவ்வொரு 5 கிலோமீட்டர் தொலைவிற்கும் தடுப்பணைகள் கட்டப்படும் என கூறினார். அரசியலுக்காக தனிநபர் விமர்சனம் இருக்கக்கூடாது எனவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். எங்களுடைய பலமே எங்களுடைய தன்னம்பிக்கையும் மக்கள் இளைஞர்கள் எங்களுக்கு வேணும், மாற்றம் வேணும். இளைஞர்கள் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. மகளிர் அன்புமணியால் தான் மதுவை ஒழிக்க முடியும் என்று மகளிர் முடிவு செஞ்சிருக்கிறாங்க. விவசாயிகள் பற்றி சொல்லவே வேண்டாம், அவ்வளோ வரவேற்பு எங்களுக்கு விவசாயிகள் மத்தியில். ஆக மிகப்பெரிய ஆதரவு, பேராதரவு எங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது.
தேவையற்ற இலவச திட்டங்களை கைவிட வேண்டும் என்பன உள்பட பல்வேறு தீர்மானங்கள் மாநில கிராம விவசாய சங்கத்தின் சிறப்பு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் மானியங்கள் வங்கிக் கணக்கில் சேர்க்கப்பட வேண்டும், தேவையற்ற இலவச திட்டங்களை கைவிட வேண்டும் என்பன உள்பட 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய சங்கத்தின் பொதுச் செயலர் ராஜபாண்டியன், சட்டப்பேரவை தேர்தலில் தங்களின் ஆதரவு யாருக்கு என்பது பற்றி மதுரையில் நடைபெறும் பொதுக்குழு கூட்டத்திற்கு பிறகு அறிவிக்கப்படும் என கூறினார். விவசாய மக்கள் வாழ்விலும் வளர்ச்சி அடைவதற்காக தகுந்த திட்டங்களுடன் தேர்தலை சந்திக்கின்ற கட்சிகளை ஆதரிக்க விவசாயிகள் தமிழகெங்கும் தயாராக இருக்கின்றார்கள். விவசாய சங்கத்தினுடைய மாநில அளவிலான பொதுக்குழு கூட்டத்தில் மதுரையிலே முடிவெடுத்து இன்னும் 2 நாளில் எந்த கட்சியை ஆதரிப்பது என்று குறித்து தெளிவாக பத்திரிகையாளர் மத்தியில் தெரிவிக்கின்றோம். சிறிய கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் உரிய மதிப்பு அளிப்பதில்லை என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். வேலூரில் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்றும், சிறிய கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் உரிய மதிப்பு அளிப்பதில்லை எனவும் கூறினார். பணம் எடுத்து செல்லும் விவசாயிகள், நோயாளிகளிடம் பறக்கும் படையினர் ஆவணம் கேட்பது நியாயமல்ல என்றும் சீமான் குறிப்பிட்டார். அது பெரிய கட்சிகளுக்கு தான் அது துணை நிற்குது. எங்களை மாதிரி புதிதாக வர்ற ஒரு ஜனநாயக ஆற்றலுக்கு வந்து அது துணை நிற்கணும். ஒரு மருத்துவமனையில் அம்மாவை சேர்த்துட்டு ஆஸ்பத்திரிக்கு அறுவை சிகிச்சைக்கு பணத்தை கொண்டு போகிறவனை பறிச்சுக்கிறது, ஒரு வியாபாரி கடைக்கு சரக்கு வாங்க போகிறவனை பறிச்சுக்கிறது, அது உரிய ஆவணம் கேட்டால் வியாபாரி எங்கே யார்கிட்ட ஆவணத்தை எடுத்துகிட்டு போவான். இப்போ அந்த மாதிரி முறைகளில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். வங்கிக் கடனை உரிய நேரத்தில் செலுத்தும் வகையில் நெல் கொள்முதல் நிலையங்களில் நேரடியாக பணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் திருமானூர், தாப்பழூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் நெல் சாகுபடி செய்யப்படுகிறது. இங்கிருந்து கொண்டு செல்லப்படும் நெல் மூட்டைகள் உரிய நேரத்தில் கொள்முதல் செய்யப்படாமல் காக்க வைக்கப்படுவதாக கூறும் விவசாயிகள், நெல் கொள்முதலுக்கான பணத்தை வங்கிக் கணக்கில் செலுத்தாமல் நேரடியாக வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து விவசாயிகள் மனு அளித்தனர். போன வருஷம் 10% தான் விவசாயிகள் விவசாயம் செஞ்சால் இந்த வருஷம் 100% விவசாயம் நடந்திருக்கு. அதனால் 100க்கு 10 மூட்டை வர வேண்டிய நெல் இந்த வருஷம் 100க்கு 15 மூட்டை நெல் விளைவு இருக்குது. அதனால் மூட்டைகள் ஒரு 50,000க்கு மேற்பட்ட மூட்டைகள் நிலுவையில் இருக்கிறது. அந்த நிலுவையில் இருக்கின்ற மூட்டைகள் உடனடியாக பர்ச்சேஸ் செய்யணும் அப்படி என்பது தான் அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கைங்க. நீங்கள் 30 நாளாக பேங்க் போக முடியல, வச்சுக்கிட்டே குந்திருக்கிறோம். நெல்லை இன்னைக்கு போடுவாங்க, நாளைக்கு போடுவாங்க, இன்னைக்கு போடுவாங்கன்னே பார்த்துட்டு குந்திருக்கிறோம். அதனால் எங்களுக்கு அரசாங்கம் எந்த விதத்துலையும் எங்களுக்கு நேரடி கொள்முதலில் உடனடியாக எங்கள் நெல்லை எடை போட்டு உடனே எங்களுக்கு காசு கொடுக்கணும். அறுவடை செய்யறதுக்கு 6 மாதம் வச்சுன்னா விற்கிறதுக்கு 6 மாதம் ஆகுது. நாங்கள் தோடு மூக்குத்தி எல்லாம் அடை வச்சுருக்கோம். அதை மூக்கிறதுக்கு நோட்டீஸ் மேலே நோட்டீஸ் வருது. எங்கள் நெல்லை எடுத்துக்கங்கன்னா ஆரம்பம் பார்க்குறாரு, பிஎம் பார்க்குறாரு, பார்த்துட்டு இந்த நாளைக்கு போடுவோம், இன்னைக்கு போடுவோங்கிறாங்க. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி திட்டத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மாற்றங்கள் ஏமாற்றம் அளிப்பதாக தொழிற்சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். வருங்கால வைப்பு நிதியில் நிறுவனத்தின் பங்களிப்பு தொகையை ஓய்வு பெறும்போது பெற்றுக்கொள்ளும் வகையில் மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டது. இதற்கு தொழிற்சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். 3 ஆண்டுகள் வருங்கால வைப்பு நிதி செலுத்தப்படாவிட்டால் கணக்கு செயலில் எழுந்துவிடும் என கூறப்படுவது பற்றியும் மத்திய அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். பிஎஃப் திட்டத்தில் இணைந்திருக்கக்கூடிய தொழிலாளிகளுடைய பணம் திரும்ப வராது என்ற நிலைமை ஒரு சந்தேகத்திற்கிடமான நிலைமையில் இருக்கிற போது அந்த திட்டத்தினுடைய சேர்ந்து எதிர்கால நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகும். எனவே இந்த திட்டத்தை கைவிட்டு உடனடியாக ஏற்கனவே இருந்த நடைமுறையை அமலாக்க வேண்டும்னு அனைத்து தொழிலாளர்கள் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கிறோம். 2016 தமிழக சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க அரசியல் கட்சிகள் விறுவிறுப்பாக வரிந்து கட்டி கொண்டிருக்கின்றன. அதிமுக, திமுக என ஆட்சிகள் மாறிக்கொண்டே இருந்தாலும் தொகுதிகளில் காட்சிகள் மட்டும் மாறவில்லை என்கிறார்கள் மக்கள். வேந்தர் செய்திகளின் தொகுதி சுற்றில் இன்று சேலம் மேற்கு சட்டப்பேரவை தொகுதி. மாவிளைச்சல், இரும்பாலை, மேட்டூர் அணை, மின் உற்பத்தி நிலையம், தாது பொருள் வளம் என பல்வேறு தனிப்பெருமைகளை கொண்டது சேலம் மாவட்டம். இத்தனை சிறப்பு வாய்ந்த சேலம் மாவட்டத்தில் 2011ஆம் ஆண்டு புதிதாக உருவாக்கப்பட்டதுதான் சேலம் மேற்கு தொகுதி. சேலம் 2வது தொகுதி மற்றும் வீரபாண்டி தொகுதியில் இருந்து சில பகுதிகள், சேலம் மாநகராட்சியின் 1 முதல் 5 மற்றும்
17 முதல் 25 வரையிலான வார்டுகளுக்கு உட்பட்ட பகுதி, சேலம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட தளவாய்ப்பட்டி, மல்லமூப்பம்பட்டி, சின்ன கொல்லப்பட்டி ஊராட்சிகள் மற்றும் முத்தநாயக்கன்பட்டி ஊராட்சியின் சில பகுதிகளை இணைத்துக் கொண்டது சேலம் மேற்கு தொகுதி. புதிய தொகுதியான சேலம் மேற்கின் முதல் சட்டப்பேரவை உறுப்பினராக அதிமுகவைச் சேர்ந்த வெங்கடாச்சலம் உள்ளார். கடந்த தேர்தலில் வெங்கடாச்சலம் 95,936 வாக்குகளும், எதிர்த்து திமுக சார்பில் போட்டியிட்ட ராஜேந்திரன் 68,274 வாக்குகளும் பெற்றனர். வாக்கு வித்தியாசம் 27,662. சேலம் மேற்கு தொகுதியின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 2,70,641. இவர்களில் ஆண்கள் 1,36,343 பேர், பெண்கள் 1,34,270 பேர், மூன்றாம் பாலினத்தவர்கள் 28 பேர். சேலம் மேற்கு தொகுதியில் விவசாயம், செங்கல் சூளை மற்றும் கயிறு திரித்தல் தொழில்கள் பிரதானமாக உள்ளன. ஆனால் இவற்றை மேம்படுத்த ஆட்சியாளர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தொகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினரை சந்திக்கவே முடியவில்லை என்று கூறும் விவசாயிகள் தங்கள் குறைகளை யாரிடம் கூறுவது என்று தெரியாமல் தவித்து வருவதாக தெரிவிக்கின்றனர். மேட்டூர் சேலம் குடிநீர் திட்டம், பாசன கால்வாய்களை தூர்வாருவது என்று எந்த ஒரு கோரிக்கையும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்றும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். பயிர் பாதுகாப்பு திட்டம், அதுலேயும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு ஊர் காஞ்சதுனா தான் இழப்பீடு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இது எந்த விதத்தில் சரி? இதையெல்லாம் கேளுங்க, சட்டசபையில் பேசுங்கன்னு சொல்லி இதுவரைக்கும் கேட்டதாகவும் இல்லை, பேசினதாகவும் தகவல் இல்லை. விவசாயம் செய்ய வழியில்லை என்றான பின் சிறு தொழில் தொடங்கலாம் என்றால் அதற்கு தேவையான வங்கிக் கடனை பெற்றுத்தரக்கூட எம்எல்ஏ உதவுவதில்லை என்றும், தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் அவர் எவ்வித அக்கறையும் காட்டவில்லை என்றும் விரக்தியுடன் வாக்காளர்கள் கூறுகின்றனர். விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க. விவசாயத்துக்கு சரியான சலுகை இல்லாதனால சிறு தொழிலாக பண்ணலாம்னாலும் எங்களுக்கு சரியான மெட்டீரியல் கிடைக்கிறது இல்லைங்க. இது வர அரசு அதிகாரிகளுக்கும் அவங்க வந்தாங்கன்னா இதை பண்ணித்தர அதை பண்ணித்தரேன் தான் சொல்கிறாங்களே, எதுவுமே சொல்கிறதில்ல. தொகுதியின் மற்றொரு முக்கியமான குறை சரியான சாலை வசதி இல்லாததுதான். தொகுதிக்குள் கடந்த 5 ஆண்டுகளாக புதிதாக சாலைகள் எதுவும் இடப்படவில்லை என்கின்றனர் மக்கள். பழைய சாலைகளுக்கு ஒட்டு போடும் வேலைதான் நடந்து வருவதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். சாலையெல்லாம் போன ஆட்சியில் போட்ட சாலையே தான் இன்னும் இருக்குது. ஒரே ஒரு சாலை மட்டும் நபார்டு திட்டத்தில் போட்டாங்க. அதுவும் சர்வே பண்ணுறேன்னு சொல்லி தவறான முறையில் காசு வாங்கிட்டு அளந்து கொஞ்சம் டர்னெல்லாம் தப்பான முறையில் போட்டிருக்காங்க. சேலம் மேற்கு தொகுதிக்குட்பட்ட செட்டிச்சாவடி, நகரமலை அடிவாரம் பகுதியில் 1000த்திற்கும் அதிகமான குடும்பங்கள் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வருகின்றனர். இலவச பட்டா வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதி இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்று இவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். முறையான சாலை, பேருந்து போக்குவரத்து, கழிப்பறை உள்பட எந்தவோர் அடிப்படை வசதியும் இதுவரை செய்து தரப்படாததால் கடும் சிரமத்திற்கிடையே வாழ்ந்து வருவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். ஒரு பாத்ரூம் வசதி கட்டி கொடுனாலும் அங்கே கட்டி கொடுத்துக்கிறாங்க, இங்கே கட்டி கொடுக்கல. பிரசவ ஆஸ்பத்திரினாலும் கீழே தான் போகணும். இப்போ பஸ்ஸுக்கு போனாலும் கோரிமேடு போய் தான் பஸ் ஏறணும். ஒரு மினி ஆட்டோ கிடையாது, ஒரு மினி பஸ் கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. எம்எல்ஏ நாங்கள் போய் ஏற்கனவே சொன்னோம், சரி வந்து எல்லாம் நோண்டுறாங்க, சரி பண்ணி கொடுத்துருவாங்கன்னு தான் நாங்களும் நம்பினோம். அப்புறம் நோண்டி போட்டு அந்த டிச்சு குழி போடுறோம், அதை போடுறோம், இது போடுறோன்னு நோண்டி போட்டு அவங்க போட்டு போயிட்டாங்க. ஏரிகள் மற்றும் குளங்கள் தூர்வாரப்படாமல் இருப்பது, பலரது முதியோர் உதவித்தொகை நிறுத்தம், வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்படாதது என சேலம் மேற்கு தொகுதி முழுவதும் ஏராளமான குறைகள் உள்ளன. இவற்றையெல்லாம் வாக்குறுதியாக வழங்குவதுடன் நின்றுவிடாமல் விரைவாக செயல்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கும் ஒருவரைத்தான் தங்கள் தொகுதி உறுப்பினராக தேர்வு செய்ய வேண்டும் என்ற உறுதியுடன் சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க தயாராகி வருகின்றனர் சேலம் மேற்கு தொகுதி வாக்காளர் பெருமக்கள். புதிதாக உருவாக்கப்பட்ட தொகுதியில் வரும் சட்டமன்ற தேர்தலில் புதியவர்களை வர வேண்டும் என்பது இந்த பகுதி மக்கள் முடிவு செய்துள்ளனர். வேந்த செய்திகளுக்காக சேலத்திலிருந்து TS நடராஜன். வெனிசுவேலா அதிபர் பதவி விலக வலியுறுத்தல், வன்முறையில் முடிந்தது போராட்டம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள்.
வெனிசுவேலா நாட்டில் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி நடைபெற்ற போராட்டத்தின் போது வன்முறை வெடித்தது. வெனிசுவேலா நாட்டில் தவறான பொருளாதார கொள்கை காரணமாக பணவீக்கம் அதிகரிப்பதாக குற்றம் சாட்டும் எதிர்க்கட்சிகள் இதற்கு பொறுப்பேற்று அதிபர் நிக்கோலஸ் மதுரோ பதவி விலக வலியுறுத்தி வருகின்றனர். தலைநகர் கராகஸில் திரண்ட எதிர்க்கட்சியினர் அதிபருக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அந்நாட்டில் விரைவில் தேர்தல் நடத்த கோரி தேர்தல் ஆணையத்திடம் அவர்கள் மனு அளித்தனர். அப்போது தேர்தல் ஆணைய அலுவலகம் எதிரே எதிர்க்கட்சியினருக்கும் அதிபர் மதுரோவின் ஆதரவாளர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதையடுத்து இரு தரப்பினரும் ஒருவரையொருவர் கற்களை கொண்டு தாக்கினர். இதனால் அந்த இடமே போர்க்களம் போல் காட்சியளித்தது. மலேசிய ஓபன் பேட்மிண்டன் தொடரில் பெண்கள் ஒற்றையர் பிரிவு காலிறுதி சுற்றுக்கு இந்தியாவின் சாய்னா நேவாலும் PV சிந்துவும் முன்னேறியுள்ளனர். மலேசியாவின் ஷா அலமில் நடைபெற்ற இந்த போட்டியில் சாய்னா நேவால் தென்கொரிய வீராங்கனையான பேயோன்ஜூவை எதிர்கொண்டார். தொடக்க முதலில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய சாய்னா நேவால் முதல் செட்டை 21-10 என்ற கணக்கில் கைப்பற்றினார். இதனையடுத்து இரண்டாவது செட்டில் பேயோன்ஜூவை கடும் சவால் அளித்தார். எனினும் அதனை 21-16 என்ற கணக்கில் வென்ற சாய்னா நேவால் காலிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார். மற்றொரு போட்டியில் இந்தியாவின் PV சிந்து தென்கொரிய வீராங்கனை சங்ஜி யுவனை 22-20, 21-17 என்ற செட் கணக்கில் வென்று காலிறுதிக்கு தகுதி பெற்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக தேர்தல் ஏற்பாடு குறித்து ஆணையர்கள் குழு இன்று ஆலோசனை. மாவட்ட ஆட்சியர்கள் உள்பட உயர் அலுவலர்கள் பங்கேற்பு. திமுக உடனான கூட்டணியில் உடன்பாடு. காங்கிரஸ் போட்டியிடும் 41 தொகுதிகள் வெளியீடு. வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்வதை தடுக்கவில்லை. தேர்தல் ஆணையம் மீது வைகோ குற்றச்சாட்டு. இன்று தொடங்குகிறது IPL கிரிக்கெட் போட்டிகள். மும்பையில் பிரம்மாண்ட ஏற்பாடு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 உச்சி வேளை பகல் செய்திகளை சந்திப்போம். வணக்கம்.